வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக பொழுதுபோக்கு அம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழைய விட்டோம் அப்படின்னம்னா பிறகு அது நம்மை ஆக்கிரமித்து கொள்ளும். சூதாட்டம், பொழுதுபோக்கு, போதை இதெல்லாம் ஒரே நிலைப்பாடான ஒரு விஷயம். சும்மா வா ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு ஜாலியாக ஒரு நாளைக்கு குடிக்கலாம் சொல்லிட்டு குடிப்பார். அப்புறம் ஒரு வாரத்துக்கு பின்னால் மீண்டும் அந்த எண்ணம் வரும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு பின்னால் லைட்டாக குடிப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அவருடைய வாழ்க்கையில் தொத்திக்கொள்ளும். அதை போல் தான் சூதாட்டங்கள்லாம். முதல்ல ஒரு 10 ரூபா விடுவார், ஒரு 1000 ரூபா ஜெயிப்பார். அப்புறம் ஒரு 10,000 ரூபாய் விட்டுருவார். அப்புறம் ₹1,00,000 வரும் அவருக்கு. அப்புறம் பார்ப்பார், அப்படியே நிறையா வருது போட்டு சொத்தை வைப்பார். அதோடு சரி நடு ரோட்டுக்கு வந்துடுவார். இது சூதாட்டத்தின் விளைப்பாடு. அதே மாதிரி தான் இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள், சினிமா, மற்றபடி இப்போது இருக்கக்கூடிய சமூக வலைத்தளம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், அடிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்டது, ஃபேஸ்புக்கு, மற்ற சோர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. 1 2லாம் கிடையாது. எங்கள் காலத்தில் வாரத்துக்கு ஒரு 4 படம், மாதத்துக்கு ஒரு 10 படம் மேலே வரும். அது மாதிரி இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, என்ன எக்ஸ் பதிவு ஏகப்பட்டது இருக்குது. அதனால் எதற்கு அடிமை, எதரை பார்ப்பதுன்னு மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். ஒரே நியூஸே பலவிதமான சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய சமயத்தில் எல்லாவற்றையுமே பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் எல்லாருக்குமே மனசில் ஏற்படுற விஷயம். அதன் அடிப்படையில் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னம்னா அடுத்த ஒரு வீடியோ பார்ப்பதற்கு அதே ஒரு தூண்டுதல் கொடுக்கும். ஒரு வீடியோ முடிஞ்சதுன்னு வைங்களேன், டக்குன்னு எண்ட் ஆஃப் அந்த வீடியோவில் அடுத்தது அதை ஒட்டிய ஒரு ரிலேட்டிவாக ஒரு வீடியோ போட்டு வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயத்த இதில் விட்டோம், அந்த விஷயம் இதில் இருக்குது, உடனே அதை பார்ப்போம். அதை பார்த்துக்கிட்டே போவோம். பார்த்துக்கிட்டே போகிற சமயத்தில் இதில் ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோக்கு அது கரெக்டாக யூடியூப்பில் வரும். இப்படியே போக போக என்ன ஆகும், 10 நிமிஷத்தில் நம்ம சமூக வலைத்தளத்தை பார்த்துட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் நினச்சிருப்போம். கரெக்டாக 1 மணி நேரம் ஓடி போயிடும். பார்த்தோம்னா அந்த ட்ரெயின் போயிருக்கோம், அவ்வளோதான். டிக்கெட்டை கிழிச்சு போட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான். இது மாதிரி பலவிதமான ஒரு அடிமைத்தனங்கள், போதை அப்படித்தான். மது சம்பந்த முன்னால் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு வகையான ஒரு அடிமை. பொழுதுபோக்கு அம்சங்கள் எங்கள் காலத்தில் சினிமாவும் அப்படி தான். முதல்ல காசு அம்மா அப்பா கொடுப்பாங்க. ஆமாம். அப்புறம் ஒரு மாதம் கழித்து நல்ல ஒரு படம் வரும், கொடுக்க மாட்டாங்க. ஏன்டா போன மாதம் தானே போயிட்டு என்னடா மாதம் போகிற, வருஷத்துக்கு என்ன 12 தடவையாக போவாங்க. எப்பயாவது ஒரு தடவைப்பா போகணும், சினிமா பார்க்குற தப்பு போப்பா அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்க. அப்புறம் பார்ப்போம், நாங்கள் பாக்கெட்டில் கையை விட்டு திருடுவோம். அப்புறம் திடீர்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸு, ஆமாம், அவன் கூட்டிகிட்டு போக சொல்லி அடம் பிடிப்போம். இந்த மாதிரி பலவிதமான ஒரு போதை, ஒரு அடிமைத்தனம், வேறு ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி இந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ஏகப்பட்ட பேர் அடிமை. எக்ஸ் தளப்பதிவு அடிக்கிட்டே அப்புறம் ஃபேஸ்புக்கு நிறையா இருக்குதுங்க. அதில் குறிப்பிட்டு இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், மற்ற ஷோ இருக்குது, சமூக வலைத்தளங்கள். அதை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு 10,000 ரூபா கொடுத்தா தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவனும் வரமாட்டான் பக்கத்தில். சும்மா உள்ளே போய் ஒரு ஆப்பை போட்டு இது பண்ணி ஓகே கொடுத்து அப்படி கொடுத்து எவனும் கேட்குறாங்க, ஆதார் அட்டை மற்ற ஏதோ கேட்டவனு உள்ளே தள்ளணும், டக்குன்னு ஓப்பன் ஆயிரும், முடிஞ்சு போச்சு. ஒரு இழுத்து பிடிச்சா ஒரு 20 நிமிஷத்தை வேலை, அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் ஓப்பனிங், மற்றபடி யூடியூப் ஓப்பனிங், இதெல்லாமே அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் எல்லாருமே அதுக்கு ஒரு அடிமைப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது இல்லையா. அதன் அடிப்படையில் ஒரு பெண் ஒரு மனமே பாதிக்கப்பட்டக்கூடிய அளவுக்கு போயிட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கருத்தாழமிக்க ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அமெரிக்காவில் பார்க்குறாரு தான், இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த ரெண்டையுமே அடிக்கடி பார்ப்பார் போல இருக்குது. அது ஒரு வீடியோ முடிஞ்சவொடனே அடுத்த வீடியோ காமிப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி ஷார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப முடிஞ்சவுடனே இன்னொரு அது பேர் ஸ்க்ரோலிங் பண்ணுற மாதிரி கை மாதிரி வரும், ஸ்விப்பு அப்படின்னு வரும். சில இதில் இப்படி தள்ளினா அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்க்ரோலிங் முறை அதெல்லாம் இருக்கும்.
அப்படி என்ன ஆகுது, ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான், முடிஞ்சு போகுது. இங்கே உலகம் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து பார்த்து ஏதோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் லைட்டாக பார்த்துருப்பார் போல இருக்குது. அப்புறம் இருக்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு போதையாக அடிமையாக போயிடுச்சு. அதுலேருந்து அவரால் மீள முடியல. இன்ஸ்டாகிராம் பார்க்காம, யூடியூப் பார்க்காம அவரால் மீள முடியல. அப்புறம் தூக்கம் வராதுன்னு சொல்லியிருப்பார். மன டாக்டர்கிட்ட போகக்கூடிய சமயத்தை சைக்கோ அப்படிங்கிறப்ப அந்த கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டார். என்ன காரணம்னா இன்ஸ்டாகிராமும் யூடியூபு தான் காரணம். அப்புறம் சில பேர் சொல்லியிருப்பாங்க, ஆமாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு நோயெலாம் கிடையாது, மன பாதிப்பு, அதுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க, இதற்கு காரணம் வந்து இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பு தான் அப்படின்னு போட்டு ஒரு டாக்டர் சொன்னாரா இல்லை சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உடனே அதை என்ன பண்ணிட்டார், அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கோர்ட்டில் ஒரு இளம்பெண் வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூபுக்கும் ஆப்போசிட்டாக ஒரு வழக்கு இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க. வழக்கு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. 55 கோடி ரூபா. எத்தனை கோடி? 55,000 கிடையாது, 55 கோடி ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து அந்த பெண் வந்து மன பாதிப்பில் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இன்ஸ்டாகிராம் யூடியூப் தான் காரணம். அதையெல்லாம் விட அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு காரணம் நீதிபதி விளக்கம் கொடுக்குறார். அதுக்குள்ளே என்ன காரணம் அப்படின்னம்னா அந்த ஸ்க்ரோலிங் சிஸ்டம்ஸ். மற்றபடி ஒரு வீடியோ முடிஞ்சோன்னா அடுத்த வீடியோ பார்ப்பதற்கு உண்டான ஒரு தூண்டுதல். ஒரு வீடியோ பார்த்தோமா அதோட போயிட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்கு பின்னால் ஒன்றும் இல்லைனா முடிஞ்சு போச்சு. அவராக ட்ரை பண்ணுறப்ப அடைச்சி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இன்ஸ்டாகிராமு யூடியூப், அது யூடியூப்பு சுத்தம், ஒன்று முடிஞ்ச உடனே இன்னும் டக்குன்னு உட்காந்துரும். அதே மாதிரி யூடியூப் உங்கள் இதில் ஷார்ட்ஸு போனீங்கன்னா அடுத்தடுத்து தானாகவே காட்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஸ்க்ரோலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது, பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் என்ன ஆகுது, அந்த நம்மை அறியாமல் மனம் தூண்டப்பட்டு நேரம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோ வரக்கூடிய சமயத்தை நம்ம பார்க்காமல் இருக்க முடிவதில்லை. அப்போ இந்த 2 விஷயந்தான் வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு அந்த நீதிபதி கண்டுபிடிச்சி, ஆகவே அந்த பெண்ணுக்கு வந்து 55 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேணும்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது சமூக ஊடகங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதுக்கு முன்னால் அப்படி ஒரு தீர்ப்புலாம் பெருசாக வரல. இது மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு, இன்றைக்கி உலக அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு தீர்ப்பு. இதன் அடிப்படையில் என்னாகும், மெட்டா நிறுவனத்துக்கும் கூகுள் நிறுவனத்துக்கும் நோட்டீஸ் விட்டாச்சு. நோட்டீஸ் விட்டோன்னா 55 கோடி கொடுத்தே ஆகணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு அவங்க திட்டமிட்டிருக்காங்க. கூகுள் நிறுவனம் மெட்டா நிறுவனமும் ஒன்றும் மேல்முறையீடு செய்யலை. மேல்முறையீடு செஞ்சாங்க அப்படின்னா அப்புறம் அது இழுத்துக்கிட்டே போகும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக நீதிபதி சொல்லிட்டாங்கன்னா அது இன்னும் பப்ளிக் ஆகிடும். அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தை இதோட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து முடிச்சிடலாமா அப்படின்னு திட்டம் தீட்டியிருப்பதாக மெட்டா நிறுவனத்தின் மூலமாகவும் கூகுள் நிறுவனத்தின் மூலமாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் சரி, அடிமை தான். அந்த பெண் வந்து மனமலம் பாதிக்கப்பட்ட விஷயமா இருந்துட்டு இருக்காரு. 55 கோடி இல்லை, மனதை சம்பாதிப்பதற்கு 55,000 கோடி கொடுத்தாலும் அது முடியாது. இதற்கு என்னதான் ஒரு தீர்வு அப்படின்னா அடிமையாக இருக்க முடியாது, வேற முடியாது. ஒரு விஷயம் எதாக இருந்தாலும் சரிங்க, முதல்ல சொன்னதை போல் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களுக்கு பார்ப்பது, மற்றபடி வந்து சூதாட்டம் அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து அடிமையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். அடிமையாகாமல் நம்மளா ஒன்று பார்க்குறோமா அதோட முடிஞ்சு அடுத்து வரத்தான் செய்ய தூண்டுதல் இல்லாவிட்டால் அப்புறம் அந்த யூடியூப் நிறுவனமும் அவனும் சம்பாதிக்க முடியாது. இன்ஸ்டாகிராமும் பப்ளிக்காக வேறு நம்மளே சொல்லுவோம், என்னது ஒரு சீன் வந்துச்சு அப்புறம் அதுக்கு மேலே ஒன்றையும் காணாம், என்னது ஒரு வீடியோ வந்தது அது தொடர்பான இன்னொரு வீடியோ வந்தால் நல்லா இருக்குது, இப்போ நம்மளே தேடுவோம். தேடுறதை தான் என்ன பண்ணுறான் யூடியூப்காரன் கரெக்டாக பின்னாலே கோர்த்து விட்டுறான். புரியுதுங்களா? ஷார்ட்ஸை பொறுத்தவரை ஸ்க்ரோலிங் டக்குன்னு அது வாட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான், உலகமே முடிஞ்சு போயிடும். அதன் அடிப்படையில் வந்து இதெல்லாம் வந்து அடிமையாகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். நல்ல ஒரு விஷயந்தான். இதை வந்து நம்ம தவறாக பயன்படுத்துகின்ற ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது ஆல்கஹால் அப்படிங்கிறது கூட அற்புதமான ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆங்கில மருத்துவத்தில் ஆல்கஹால் இல்லாமல் இருக்கா? அதே மாதிரி ஹோமியோபதி ஃபுல்லாக ஆல்கஹால் தான்.
புரியுதுங்களா? ஆல்கஹாலும் இல்லாமல் எந்த மருந்து இருக்குது, அதை அளவாக பயன்படுத்தி அளவாக பண்ணக்கூடிய சமயத்தில் அது ஒரு மருந்து. ஆமாம், அதுவே ஒரு விருந்து. முடிஞ்சு போச்சு. அதை விட்டு போட்டு நம்ம மொடாக்கக்கூடிய நாட்டை குடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கல்லீரலை பாதிக்கும். அப்புறம் அடிமைத்தனம், மற்ற சோர்ஸ், அப்புறம் எங்கேயும் ஈடுபட முடியாது. அவ்வளோதான். அடிமைப்பட்டு அப்படியே வீட்டில் படுத்து கிடக்க வேண்டிதான். அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் மக்களாகிய நாம் தான் உணர்றோம். அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், 55 கோடி கொடுக்க சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டான்னு வைங்க, அந்த பாதிப்பாகப்பட்ட அந்த பெண்ணுடைய மனநலம் சரியாக போயிடுமா? பாதிக்கப்பட்டது தான். ஃபிசிக்கல் கான்செப்டுக்கு மருந்து உண்டு, மனநோய்க்கு மருந்து கிடையாது. அப்போ நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். எதுலையுமே இன்ஸ்டாகிராம், யூடியூப் பார்த்தாலும் சரி, மது, போதை, மற்ற சோன்ஸு எதாக இருந்தாலுமே சரி, செல்ஃப் கண்ட்ரோல். ஆமாம், என்ன பார்க்கணும்ப்பா இந்த விஷயமா, ரைட், அதோட முடிச்சுக்க. அடுத்து ஒன்று வரும், கட் பண்ணிக்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நேரம் என்னாச்சு, டைம் என்னாச்சு, இந்த நேரத்தை அங்கே இருக்கணும், கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத வரை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மது அடிமைகள் மறுவாழ்வு மையம்னு வச்சுருப்பாங்க. மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னம்னா ஒரு 6 மாதம், 1 மாதம், 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆமாம், ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். வெளியே வந்த உடனே அவன் மற்றவனாம் குடிக்கிறது, தம் அடிக்கிறது, அப்புறம் தண்ணியை போட்டு ஆடுறதெல்லாம் பார்ப்பான். பார்த்தவொன்னே அவனுக்கு புத்தி மாறிடும். அப்போ என்ன பண்ண, திருப்பி கொண்டு போய் விடுவீங்க. இப்படி எத்தனை தடவை விடுவீங்க? அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுங்க. இதுக்கு என்ன அப்படின்னா யோகா, பிராணாயாமம், தியானம். அது செய்யுங்க. யோகா, பிராணாயாமம், தியானம் டெய்லி செய்யுங்க. ஆமாம், டெய்லி செஞ்சிங்கன்னா எதிரையுமே நீங்கள் அடிமையாக முடியாது. ஆமாம், அதுக்கு எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் இருக்குது. POWER டபுள் டி போடுங்க, ஸ்பேஸ் இல்லாமல் அடிங்க. அப்புறம் ஸ்பேஸ் விட்டு YOGA யோகான்னு அடிங்க. அடிச்சிங்கன்னா கீழே ரிசர்ச் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். பார்த்துட்டு அதே சேனல் தான் ஓப்பன் ஆகும். அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம் யோகா. அதில் ஒரு யோகா எடுத்து செய்யுங்க. டெய்லி செஞ்சுக்கிட்டே வாங்க. டெய்லியும் 5 to 7 AM, 5 to 7 அல்லது PM, ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்யுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக 48வது நாள் உங்களை யோசிக்க வைக்கும். நாம் தம் அடிப்பது முறையா, தண்ணி அடிப்பது முறையா, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பை பார்க்கறது இந்த அளவுக்கு தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது முறையா, இதையெல்லாம் விட இன்னொன்று, ஆமாம், ஆபாச படங்களுக்கு அடிமையானவங்க இதில் நிறையா இருக்கிறாங்க. அது கூடுதலான ஒரு தகவல். இன்ஸ்டாகிராம், மற்ற யூடியூப், மற்ற குரோம் இதெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஆபாச படங்களுக்கு அடிமையான பல ஆண் பெண் இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பெண்கள் நிறைய அடிமையாயிட்டாங்க. அது வெளியே தெரியாது. ஆண் வருவான், செக்ஸ் படம் பார்ப்பான், அப்படி பார்ப்பான், ஆபாச படத்தை பார்த்து 2 சீன் பார்த்துட்டு சில சிறுவர் இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. அதனால தான் ஏகப்பட்ட தவறுகள் நடக்குது. ஆமாம், சிறுமியை பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, அது ஒரு ஆளாக ஒரு சின்ன சிறுமியை 8, 9 பேர் கூட்டு பலாத்காரம் செய்யக்கூடிய அளவுக்கு அதில் அடித்தா செக்ஸு, அந்த குரூப் செக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும் போல இருக்குது. அதன் அடிப்படையில் செஞ்சு பார்க்கணும்னு பார்க்கலாம். இதையெல்லாம் விட பெண்கள் இதற்கு அடிமையாகி விட்டார், ஆபாச படங்கள் பார்ப்பதற்கு. ஆமாம், இதெல்லாம் பின்னால் தவறான வாழ்க்கை முறையை கொடுக்கும். அதையும் நம்ம கட்டுப்பாடணும். வேற நம்ம சுய கட்டுப்பாடுங்க. ஒரே வார்த்தைங்க. யோகா, பிராணாயாம், தியானத்தை டெய்லி ஒரு 1 hour செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களை அறியாமல் அந்த யாரோ கட்டுப்படுத்துகிற மாதிரி உணர்வு ஏற்பட்டு உங்களை அறியாமல் அதை பார்க்க அரைச்சி வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு 48 நாட்களுக்கு பின்னால் உங்களுக்குள்ளே ஒரு முடிவு வரும். பாருங்கள், எங்கள் இதுலேயே இருக்குது, பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் போய் யோகான்னு அடித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. 1 hour செய்கிற மாதிரி வரும். பார்த்துட்டு நல்லபடியாக வாழுங்க. அதனால் இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் எது மேலே நீங்கள் 55 கோடியில் 55,000 கோடி நஷ்டஈடு போட்டு கோர்ட்டு மூலமாக வாங்கினாலும் சரி, மற்றபடி உங்களுடைய ஒரு சுய கட்டுப்பாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நம்ம புரிஞ்சுக்க, மேட்டா நிறுவனம் கொடுக்கக்கூடிய, கூகுள் நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த பணமெல்லாம் உங்களை காப்பாற்றவே காப்பாற்றாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.